بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோம் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக மாந்தர்கள் எல்லாம் வாழ்கிற காலகட்டத்திலே ஒழுக்கவான்களாக இருந்து படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து தங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி மற்றும் குடும்பத்தார்களிடமெல்லாம் கண்ணியமான முறையிலே நடந்து இன்னும் பிற மக்களுக்கு நியாயமான முறையிலே நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பயபக்தி, இறையச்சம் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் மனிதனாக வாழ முடியும். இந்த இறையச்சத்தை தவிர வேறு எந்த ஒரு மருந்தும் இவனுடைய இந்த வாழ்க்கைக்கு ஆரோக்கியமானதாக இருக்காது என்பதற்காகத்தான் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோம் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இறையச்சத்தை பொறுத்தவரைக்கும் யார் யாரெல்லாம் என்னென்ன தவறுகளில் ஈடுபடுகிறார்களோ அந்த தவறுகளில் மிக முக்கியமான பாவங்கள், பெரிய பாவங்கள், சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடுமைகளை பற்றி எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த செயலை செய்யக்கூடியவர்கள், அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நம்மைதான் குறிவைத்து குறை சொல்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ளாமல் இந்த பாவத்திலிருந்து நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் பக்கம் நாம் எல்லாம் ஒன்று திரட்டப்பட போகிறோம், அந்த நாளில் நம் எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் எடுத்துக்காட்டப்பட போகிறது, அதில் நாம் யாரும் தப்பிவிட முடியாது என்கின்ற அச்சத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகின்ற அறிவுரைகளை கேட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கியருள வேண்டும் என்று கோரி செய்திகளுக்கு வருகிறேன். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தீமைகள் சுட்டிக்காட்டப்படும் பொழுது அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எந்த தரப்பாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே போதுமானவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த முஹம்மது ஆகிய இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான். யாருக்கு அழகான முன்மாதிரி என்றால், லிமன் கான யர்ஜுல்லாஹ வ ரசூலஹு வ ஸக்கரல்லாஹ, லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ஸக்கரல்லாஹ கஸீரா, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி அதனுடைய கூலியை எதிர்பார்த்து அதிகம் அதிகமாக அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, நினைக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அழகான முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த முன்மாதிரியாக திகழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள்
லுகருடைய தொழுகையை தொலை வைக்கிறார்கள். அந்த லுகருடைய தொழுகையில 4 ரக்காத்துகள் நடத்தப்பட வேண்டிய அந்த தொழுகையில 2 ரக்காத்தாக என்ன செய்யறாங்க, தொழுது முடித்து விடுகிறார்கள். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார். அவருக்கு கை கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதனால அவருக்கு துல்யதைன் 2 கை சற்று நீளமாக உள்ள தோழர் என்று அவருக்கு பேர் சொல்லுவாங்க. அந்த தோழர் வந்து கேட்கிறார். எல்லாருமே தொழுகை முடிச்சிட்டு போறாங்க. அந்த தவறாக அதை உணர்கிற பொழுது இவர் டக்குன்னு தப்பாக இருந்தால் அதை கேட்கணுமே என்பதற்காக வேண்டி அந்த தோழர் கேட்கிறார். குஸ்ரத்து ஸலாத் அம் தக்சுர், அல்லாஹ்வின் தூதரே தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? ஏன்னா லுகர் தொழுகை 4 ரக்காத்தில் இருக்குது. ஒருவேளை இன்னையிலிருந்து சட்ட அமலுக்கு வந்துருச்சா 4-2 என்று நீங்க தொழுகையை சுருக்கியதற்கு காரணம் சட்டம் இறங்கி விட்டதா? அவன் தன்ச, அல்லது நீங்க தான் தொழுகையை 4 ரக்காத் தொழுகிறதுக்கு பதிலா மறந்து 2ஆ தொழுதுட்டீங்களா என்று கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வந்து லம் துக்ஸரு ஸலாத் வலம் அன்ச, நான் வந்து மறக்கவும் இல்லை தொழுகை சுருக்கப்படவும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கிறாங்க, இல்ல நீங்க தொழுகையில மறந்து விட்டீர்கள், 2 ரக்காத் தான் தொலை வைத்தீர்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. இவங்க சொன்னோன்னு டக்குன்னு அந்த குறை புரியல. இவர் மட்டும் சொல்றாரு, மக்கள் அமைதியா இருக்கிறவன்னு இவர் அப்படி விளங்கிட்டாரான்னு நினைச்சு கேட்கிறாங்க. சதக்க துல்யதைன், இந்த துல்யதைங்கிற இந்த நபி தோழர் உண்மையாத்தான் சொல்றாரா? நான் வந்து 4-2ஆ சுருக்கிட்டேனான்னு கேட்கிறாங்க. அப்ப மக்கள் ஆமாம் யார சொல்லலாம், மக்கள் சொல்றது வந்து துல்யதைன் சொல்றது சரிதான், 4 ரக்காத் தொழுகைய நீங்க 2ஆக சுருக்கி தொலை வச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவறை சரி செய்யும் முகமாக மீண்டும் 2 ரக்காத்தை தொலை வைத்து அந்த தொழுகையினுடைய இறுதியில சஜிதா சஹுவு என்ற 2 சஜிதாவை செய்து சலாம் கொடுக்கிறாங்க. சலாம் கொடுத்துட்டு உடனே மக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அன்சாக்கமா தன்சவுன, நீங்க எப்படி மறப்பீர்களோ, உங்களுக்கு மறதி என்ற ஒன்று எப்படி இருக்குதோ அது மாதிரி எனக்கும் மறதின்னு ஒன்று இருக்கிறது. எனவே நான் மறந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகான முறையில ஒரு நாட்டின் ஜனாதிபதி, ஒரு வல்லரசு நாட்டின் அதிபதி, ஒரு பெரிய குடும்பத்தினுடைய தலைவர், தன்னுடைய ஆன்மீக தலைவர், எல்லா நபித்தோழர்களும் தன்னை உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பண்பாடு மிக்க ஒரு தலைவராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் எதை சொன்னாலும் அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு சொல்லுக்கு உத்தரவுக்கு கீழ்ப்படுகின்ற சமுதாயத்திற்கு மத்தியில தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு இனிமேல் அந்த தவறு நிகழ்ந்தால் நீங்க எனக்கு சுட்டி காட்டுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஒரு முன்மாதிரியை அல்லாஹ் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த முன்மாதிரியாக திகழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறான ஒரு செயல் சுட்டி காண்பிக்கப்பட்ட உடனே எப்படி நடந்து கொண்டார்களோ அதை மாதிரி அவர்களை விட பன்மடங்கு கீழ்நிலையில் உள்ள நாம் இறையச்சத்திலும் வணக்க வழிபாட்டிலும் பேணுதலிலும் கொடுக்கல் வாங்கலிலும் சொல்வாக்கிலும் நியாயத்திலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு கீழே இருக்கிற நாம ஒரு தவறு செய்கிற பொழுது, அந்த தவறு சுட்டி காட்டப்படுகிற பொழுது அதை மனமோந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த தவறுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரித்து போலாம். ஆனா நிறைய தவறுகள் பட்டியல் போடுறதை விட ஒரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை ஒரு முன்னிறுத்திய ஒரு சம்பவத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த சம்பவத்தின் மூலமே இந்த சமுதாயத்தில் எந்த பெரிய தவறுகள் அக்கறை கொள்ள வேண்டும், எந்த தவறுகளில் இருந்து மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதை உள்ளடக்கிய ஒரு சாராம்சம் கொண்ட ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதிலிருந்தே நம்ம இறையச்சத்தை பற்றிய பல்வேறு விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். அது என்ன சம்பவம்னு கேட்டா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொல்றாங்க, தோழர்களே, ஒரு 3 பேர் ஒரு குகைக்கு அருகாமல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தில் நடந்த சம்பவம், அந்த 3 பேர் குகைக்கு அருகாமையில நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது
திடீரென்று கடுமையான மழை பொழிகிறது. அந்த மழை பொழிந்த உடனேயே அந்த 3 தோழர்களும் இப்ப மழையா இருக்குது, நமக்கு இப்ப நனைஞ்சா உடம்பு சரியாம போயிரும், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்ம குகைக்குள்ள போய் பாதுகாவல் பெறலாம் அப்படின்ட்டு அவர்கள் குகைக்குள்ளே தஞ்சம் புகுந்து போகிறார்கள். இந்த 3 பேர் குகைக்குள்ள போன உடனேயே ஒரு பெரிய பாறை குகையை அடைத்து விடுகிறது. குகையை அடைச்ச மாத்திரத்தில் இப்ப அடுத்து மூச்சு திணறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொஞ்ச நேரத்தில் குகையில காற்று மண்டலம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அது மாதிரி காற்றழுத்தம் ரொம்ப அதிகமாகவும் அந்த மூச்சு திணறல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக குகை இருக்கும். வெளிச்சமும் கம்மியா இருக்கும். இதிலிருந்து விடுபடல சாவைத்தான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற 3 பேரும் ஒரு முடிவுக்கு மாறாங்க. என்ன முடிவுக்கு வராங்க? இப்ப தனிச்சு விடப்பட்ட நாம், நிர்கதியாக ஆக்கப்பட்ட நாம், இறுதியாக நம்முடைய இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அந்த இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அந்த இறைவனிடத்திலே ஒரு பாதுகாவல் கேட்போம். என்ன உதவி கேட்க வேண்டும் தெரியுமா? இறைவா எங்களை இந்த குகையிலிருந்து காப்பாத்திருங்கிற உதவியை கேட்கணும். ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி நாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த நல்ல காரியத்தை சொல்லி இந்த நல்ல காரியத்திற்காக என்ன காப்பாத்து, எதற்காக காப்பாத்துன்னு சொல்லி உதவி தர்றாங்க. இந்த அப்துல் காதர் ஜீலானிக்காக வேண்டி காப்பாத்து, சாகுல மீது ஆண்டவருக்காக காப்பாத்து, நத்தர் சாக்காக வேண்டி காப்பாத்து, இறந்து போன மனிதர்களை மகான்களாக கற்பனை செய்து நல்லடியார் பேர்ல எங்களை காப்பாத்துன்னு சொல்லல. அந்த தோழர்கள் சொல்றாங்க, நல்லா புரிஞ்சு சொல்றாங்க, இப்ப நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது, இறைவன் மட்டும்தான் காப்பாற்றுவான். அந்த காப்பாற்றக்கூடிய இறைவனுக்கு நாம ஒரு நன்றி கடமைப்பட்டு கண்ணியத்தோடு வாழ்ந்தமே, அந்த சம்பவத்தை சொல்லி இறைவா இது உனக்காக வேண்டிதான் இந்த பணியை செஞ்ச, என்ன காப்பாத்துன்னு சொல்லி நம்ம செஞ்ச நல்ல பணியை சொல்லி கேட்போம் என்ற முடிவுக்கு வராங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, இறைவா நான் ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன், நான் தினசரி ஆடு மேய்த்து விட்டு வந்ததற்கு பிறகு அந்த ஆட்டினுடைய பாலை கறந்து என்னுடைய தாய் தகப்பனாருக்கு புகட்டுவேன். என்னுடைய தாய் தகப்பனார் அதை குடித்து விட்டதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கெல்லாம் கொடுப்பேன். இப்படியாக நான் தினசரி செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் நான் ஒரு வேலைக்காக வேண்டி பல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது தேடி அலைந்து கொண்டு வந்தேன். சற்று தாமதமாக வந்த பொழுது நான் வந்து பார்க்கிற பொழுது என் தாயும் தகப்பனாரும் உறங்கி இருந்திருக்கிறார்கள். அப்ப அம்மா அப்பா தூங்கிட்டாங்களே, இந்த நேரத்துல நம்ம பாலை கறந்து வச்சிருக்கிறோம், சாப்பிடாம தூங்கிட்டாங்களே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி, ஒருவேளை இந்த சாப்பிடாம தூங்கியவர்கள் நாளைக்கு விழித்து அந்த விழிச்ச நேரத்தில் கொஞ்சம் பசியா இருந்து எதுவும் தேடி கிடைக்கலன்னா வருத்தப்பட்டக்கூடாது. அதே மாதிரி என்னடா இது நம்ம பட்னியா தூங்கி இருக்கிறோம், ஏன் என்னன்னு ஒரு வார்த்தை கூட பையன் கேட்கலையேன்னு வருத்தப்பட்டக்கூடாது, மனம் வெதும்பி பெயரக்கூடாது. வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஒரு செயல்களோ ஒரு பெரிய குறைகளாக தெரியும். இதையெல்லாம் உணர்ந்து அவர் என்ன செய்யறாருன்னா, நாம பெற்றோருக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும், பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அந்த பெற்றோர்கள் இல்லாம நாம இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. அந்த பெற்றோர்களுக்கு பிறகுதான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள் என்பதை உணர்ந்துதான் தினசரி முதல்ல தாய் தகப்பனுக்கு கொடுப்போம் என்று கொடுத்துட்டு தான் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கெல்லாம் கொடுக்கறாங்க. அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய பெற்றோர் தூங்கின உடனேயே இந்த பால் பாத்திரத்தை கையிலே வச்சு உட்கார்ந்துருக்காரு. அவங்களுடைய காலுக்கு கீழே, காலில் உழுகல, அவர்களுடைய தூங்கி கொண்டிருக்கும் காலுக்கு அருகாமையில அந்த பாத்திரத்துல கையில வச்சே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். இந்த பெற்றோர்கள் சற்று எழுந்த உடனேயே அந்த பாலை கொடுத்து அவர்களை குடிக்க செய்யறார். இந்த சம்பவத்தை சொல்லி, இறைவா நான் ஒவ்வொரு நாளிலும் என்னுடைய பெற்றோர் இந்த உணவை அருந்தியதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுத்த, அந்த ஒரு நாளில் அவர்கள் உறங்கிய பொழுதும் கூட எழுந்த பிறகு அவர்கள் குடித்த பிறகுதான் பிறருக்கு கொடுக்கணுங்கிற அளவில் என்னுடைய பெற்றோரின் மீது நான் நேசம் வைத்தேனே. அப்படி உறங்கி இருந்த பெற்றோருக்கு நான் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உனக்கு பயந்து, உனக்கு கீழ்ப்படிந்து நான் என்னுடைய பெற்றோரை பணிவிடையோடு கவனித்துக் கொண்டேனே. இந்த நல்ல காரியத்தை நான் எதற்காக செய்தேன் தெரியுமா? உன் மீது நான் கொண்டிருக்கிற அச்சத்தின் காரணத்தினால் செய்தேன். அந்த இறையச்சத்தின் காரணத்தினால் நான் செய்த இந்த செயலுக்காக இந்த குகையிலிருந்து எங்களை காப்பாற்றிருக்கிறேவா என்று கேட்கிறார். கேட்ட உடனேயே குகையினுடைய அந்த பாறை சற்று விலகுகிறது, சிறிய வெளிச்சம் தெரிகிறது. ஆனாலும் 3 பேர் தப்பிச்சு வெளியே போயிட முடியாது, கொஞ்சம் தான் விலகி இருக்குது.
அடுத்து என்ன செய்யறாருன்னா ரெண்டாவது ஒருத்தர் இவர் என்ன செய்யறாருன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில செய்த ஒரு நல்ல காரியத்தை சொல்லி இறைவன்ட்ட உதவி கேட்கிறேன் என்று இறைவன்ட்ட கேட்கிறார். அவர் என்ன சொல்லி கேட்கிறாருன்னா, இறைவா, நான் என்னுடைய தகப்பனாருடைய சகோதரரின் மகள், சச்சா மக, அந்த மகளை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப ஆசைப்பட்டு கிடந்தேன். அடையணும்னா திருமணம் முடிக்கிறதுக்கு இல்ல, திருமணம் முடிக்காம அடையணுங்கிற ஒரு தவறான ஆசையில் இருந்தேன். அப்ப அந்த பெண்கிட்ட போய் நான் உன்னை அடைய போகிறேன் என்று சொன்னேன். உடனே அந்த பெண்மணி தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கணும், இந்த ஆள் என்னடா இப்படி நம்மள்ட்ட ரொம்ப தொல்லை பண்றான்னு சொல்லி நம்மளை தள்ளி வைக்கிறதுக்காக வேண்டிய அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, 120 தங்க காசு எனக்கு கொடு, அப்ப நான் உனக்கு கட்டுப்பட்டு இணங்கிடுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த பொம்பளை சொல்லி விட்ட உடனே இதற்காகவே அவர் என்ன செய்யறாருன்னா, நான் இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்கே சிரமப்பட்டு உழைத்து 120 தங்க காசுகளை தொகுத்து கொண்டு வந்தேன், சேகரித்து வந்தேன். அந்த 120 தங்க காசுகளை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததற்கு பிறகு இப்பொழுது காசு என்னுடைய அவங்க சொன்ன அடிப்படையில காசையும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி அந்த பெண்ணும் என்னுடைய உத்தரவுக்கு கீழ் வந்து விடுகிறாள். இப்பொழுது நான் நினைத்தால் எந்த பாவத்தையும் செய்ய முடியும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணோடு நான் நெருங்கும் பொழுது அந்த பெண் உடனடியாக சொல்கிறாள், இந்த மனம் என்கின்ற திருமணம் என்கின்ற ஒப்பந்தத்தை நீ செய்யாம இந்த வரம்பு மீறிய காரியத்தில் இருக்கிற நீ இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அதற்கு முன்னால் எந்த காரியத்திலும் ஈடுபடாத என்று ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக அந்த பாவத்திலிருந்து நான் ஒதுங்கிக் கொண்டேன். அந்த நேரத்தில் என்னால் தவறு செய்திருக்க முடியும். அந்த பாவத்தில் நான் மீளாமல் இருந்திருந்தால் என்னை கண்டிக்க யாரும் இல்லை. ஆனால் அந்த பாவத்தில் இருந்து மீண்டதற்கு ஒரே காரணம் உன் மீது நான் கொண்ட அச்சம் தான். இறைவா, இந்த அச்சத்தை நான் மனுஷனுக்கெல்லாம் செய்யல, உனக்காக வேண்டியதான் அச்சப்பட்டேன். இதை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த குகையிலிருந்து எங்களை காப்பாத்திரு என்று கேட்கிறார். அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த குகையினுடைய வாசல் இன்னும் சற்று விலகுகிறது. ஆனாலும் 3 பேர் வெளியே போயிட முடியாது. இப்ப கடைசியில கேட்கக்கூடியவருடைய பிரார்த்தனையை தொடர்ந்துதான் மொத்தமா திறக்கும், மொத்தமா 3 பேர் வெளியே போக முடியும். இப்ப கடைசியில திறக்க வேண்டிய நிலையில இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, அவர் இறைவன்கிட்ட கேட்கிறாங்க, இறைவா, நான் பல்வேறு கூலி ஆட்களை வைத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆடு மாடு எல்லாம் மேய்க்கக்கூடிய ஒரு பணிகளை செய்து கொண்டிருந்தேன். அதற்கு முதலாளியாக இருந்த நான் பல கூலி ஆட்களுக்கு தேவையான அவர்களுக்குடைய கூலிகளை சரியாக கொடுத்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாருன்னா, அவருக்குரிய கூலியை வாங்காம போயிட்டாரு. வாங்காம போய்விட்ட அவருடைய கூலியை ஒப்படைக்கணுமே என்பதற்காக என்ன செய்யறேன்னா, அன்னைக்கு கூலிங்கிறது என்ன, காசா? காசை விட கூலின்னு வருவதாக இருந்தால் இருக்கிற பண்ட மாற்றம் தானே. ஒரு 100 ஆடு வச்சாருன்னா 2 ஆடு 3 ஆடு கொடுக்கறது தானே. இவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு கூலின்னு நம்ம ஒதுக்குறதா இருந்தா என்னத்தை ஒதுக்குவோமோ அதையும் அப்படி விளைச்சல்ல போடுவோம். ஆடுனா ஆடு, மாடுனா மாடு, அதை உற்பத்தி பண்ணி அது பல்கி பெருகி அதன் மூலமாக மாடுகள் வாங்கி, ஒட்டகங்கள் வாங்கி, விவசாய தானிய நிலங்களும் வாங்கி, சில அடிமைகளையும் வாங்கிக்கிறார். சில அடிமைகள்னா உணவுக்கு பஞ்சப்பட்டு இன்னொரு நாட்டில இருந்து நான் உங்களுக்கு எல்லாமே செய்யறேன்னு சொல்லி வருவாங்கல்ல, இவர் காசுல அதையும் வாங்கிக்கிறார். வாங்கிட்ட பிறகு எல்லாம் தயார பெரிய ஒரு சொத்து குவிஞ்சு கிடக்குது. இப்ப இவர் பல வருஷம் கழிச்சு வராரு. நான் உங்களுக்காக வேண்டி ரொம்ப நாளா கஷ்டப்பட்டனே, அதற்குரிய கூலி என்ற கொடுத்துருங்க அப்படின்னு உழைத்தவர் தன்னுடைய ஊதியத்தை கேட்பதற்கு பல நாள் கழிச்சு வராரு. இந்த காலத்து மாதிரி அக்ரிமெண்ட் இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல, ஒப்பந்தம் இல்ல, எம்ப்ளாயிங்கிற சீட்டு கார்டெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவர் எல்லாம் வாயில தான். அவர் கேட்கிறாரு. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, ஓனுடைய கூலியா தாங்க பார், ஆடு மாடு ஒட்டகம் தானியங்கள் அடிமைகள் இவங்க எல்லாம் உன்னுடைய கூலிங்கிறாரு. இவர் என்ன கேட்கிறாரு, என்ன கேள்வி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நான் சம்பாதிச்சது கூலியை கொடுங்க கேட்டா பெரிய ஒரு சொத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இல்ல உன்னுடைய கூலியின் பங்குதான் இவ்வளவு பெரிய உற்பத்தியை கொடுத்திருக்குது, எடுத்துட்டு போன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு அந்த அனைத்தையுமே ஓட்டி சென்றார் என்று சொல்லி அவர் சொல்கிறார், இறைவா, நான் அந்த கூலியை வைத்து துஷ்பிரயோகம் செய்திருக்க முடியும். எதற்காக அதை சரியான முறையில் பயன்படுத்தினேன், எதற்காக அவருக்கு சரியான முறையில் ஒப்படைத்தேன் என்றால் உன் மீது வைத்திருக்கிற அச்சத்தின் காரணத்தினால் மட்டும்தான் இப்படி செய்தேன். இந்த அச்சத்தை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால்
இந்த குகையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுகிறீவா என்று சொல்கிறார். அந்த குகையினுடைய அந்த பாறை என்ன செய்கிறது, முற்றிலுமாக விலகி இந்த 3 பேரும் பாவத்தில் அந்த பாதிப்பிலிருந்து மீட்சி பெற்றார்கள் என்ற சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் நூல்ல 2215வது ஹதீஸை நம்ம பார்க்கலாம். அந்த அளவிற்கு இந்த சம்பவம் நமக்கு என்ன பாட படிப்பினையை சொன்னதோ அந்த சம்பவத்தை வைத்தே இன்னைக்கு நாட்டு நடப்புல எந்தெந்த விஷயத்திலெல்லாம் மனுஷனுக்கு இறையச்சம் தேவை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முதல்ல ஒருத்தர் என்ன சொல்கிறார் பதில், பெற்றோர் மீது உள்ள பணிவினை இல்லையா, அந்த பெற்றோருக்கு அவர் செய்த பணிவிடையை தானே இறையச்சமா சொல்கிறார். அது இந்த சமுதாயத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு தாய் தகப்பனாரை கவனிக்கிற விஷயத்துல, பராமரிக்கிற விஷயத்துல, அவங்களுக்கு உதவுற விஷயத்துல இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இந்த இளைஞர்களை ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து அவர்களுக்கு 2 ஆண்டு பால் கொடுத்து அதற்கு பிறகு பாசத்தோடு அன்போடு பாராட்டி வளர்த்தாலே அந்த பெற்றெடுத்த தாய், இவனுக்காக வேண்டி உயிருக்கு போராடி பெற்றெடுத்த இந்த தாயினுடைய முதுமையான காலகட்டத்தில் இந்த தாய் இந்த குழந்தையை சிறு பிராயத்தில் வைக்கும் பொழுது, இந்த குழந்தை சிறுநீர் கழிக்கும் பொழுதும் கூட அதை கோபமாக எடுத்துக்கொள்ளாத தாய், குழந்தை விடிய விடிய அழுதாலும் அதை ஒரு பெரிய ஒரு துச்சமாக நினைக்காத ஒரு தாய், அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு கதறலையும் அப்படியே பதறி போகிற இந்த தாயினுடைய தள்ளாத வயது வரும் பொழுது அவர்களையே அறியாமல் ஒரு சிறுநீர் கழித்து விட்டாலோ, சாப்பாடு தேவை என்று சொல்ல முடியாவிட்டாலோ பிள்ளைகள் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடியவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய உணவு விஷயத்துல அவங்க செத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி கண்டுகொள்ளாத சூழ்நிலையில் கைவிடப்படுகின்ற அளவிற்கு தாய்மார்களுடைய பெற்றோர்களுடைய அவல நிலைகளை இன்றைக்கு பார்க்கிறோம். இதே மாதிரி இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, சின்ன வயசுல இருந்தே வளர்ற பக்குவம் என்னன்னு கேட்டா, அந்த பெற்றோரை மதிக்காம எடுத்தெறிஞ்சு பேசி தன்னுடைய தகப்பனார் ஏதோ சண்டைக்கார மாதிரியும் எதிர்நாட்டுக்கார மாதிரியும் தன்னுடைய தாயாருடைய ஒவ்வொரு அறிவுரைகளையும் ஏதோ விஷம் மாதிரியும் நினைத்து ஊதாரிகளாக ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு போய் இறுதியா கல்யாணமான பிறகு என்ன ஆயிடுது, மனைவி சொல்றதுல மந்திரம் மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்க சொல்றதுதான் எல்லாம் உண்மை, அவர்கள் சொல்றதுதான் நமக்கு தேவை, இவங்க தேவையில்லைங்கிற அளவிற்கு பெற்றோரை ஓரந்தள்ளுகின்ற ஒரு பணிகளை செய்து கடைசியில என்ன ஆகி போயிருதுன்னு கேட்டா, அந்த தாய் தகப்பனார் துச்சமாக தூக்கி எறியப்பட்டு அந்த பெற்றோர்களுடைய வயசான காலகட்டத்தில் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகி, என்னடா நம்முடைய பையன் கண்டுக்காம இருக்கிறானே, நம்மள எந்த விதமான ஆறுதல் பேசாம இருக்கிறானே, நமக்கு எதுவும் சம்பாரிச்சு கொடுக்காம இருக்கிறானே, நமக்கு எந்த விதமான உணவுகளை கொடுக்க மாட்டேங்கிறானே, நம்ம நோய்வாய்ப்பட்டால் இவன் நோய்வாய்ப்பட்ட போது இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி ஏறி இறங்கணுமே, நம்ம நோய்வாய்ப்பட்டா 2 மாத்திரையை கொடுத்துட்டு போதும் பேசாம இருக்கிறானே, இந்த மாதிரி நம்மள துன்பத்துக்கு ஆளாக்குறானே என்று வேதனைப்படுறாளே ஒவ்வொரு தாயும். இந்த கொடுமையில் பீடிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய்க்கும் இந்த பிள்ளைகள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நாளில் அல்லாஹ் நம்மை எழுப்பி விசாரிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரகிப அன்ஃபுஹு ரகிப அன்ஃபுஹு ரகிப அன்ஃபுஹு, ஒருவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், நாசமா போகட்டும் நாசமா போகட்டும் என்று முதலில் சாபத்தை மட்டுமே பதிவு செய்கிறார்கள். உடனடியாக மக்கள் திருப்பி கேட்கிறாங்க, யார் அல்லாஹ்வின் தூதரே, யார நீங்க இப்படி சபிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் அதரக வாலிதைஹி அஹதுஹுமா வ கிலாஹுமா, யார் தன்னுடைய பெற்றோர் ஒருவரோ அல்லது இருவரோ வைத்து தள்ளாத வயது காலத்துல இருந்து அவர்களுக்கு எந்தவித பணிவிடையும் செய்யவில்லையோ, இவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அந்த பணிவிடை செய்யாத காரணத்தினால் நரகப்படுகொலைக்கு போறானே அவன் நாசமா போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இந்த மாதிரியான அறிவுரைகளை விளங்கி அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய தாய் தகப்பனாருக்கு உரிய பணிவிடையை செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, உன்னை படைத்த இறைவனாக இருக்கின்ற அந்த ரப்பு சொல்கிறான், உனக்கு கட்டளையிடுகின்றான், அவன் ஒருவனை தவிர நீ வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிடுகிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனாருக்கு நல்ல உபகாரத்தை செய் என்று கட்டளையிடுகிறான். இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர்,
உன்னிடத்திலே அஹதுஹுமா கிலாஹுமா, உன் தாயோ உன் தந்தையோ தள்ளாத வயதுக்கு ஆளாவார்களே, ஆனால் அவங்களுடைய ஒவ்வொரு செயலுமே ஒரு அருவருக்கத்தக்க செயலாக இருக்கும். அவர்கள் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள், கேட்டதையே கேட்டுக் கொண்டிருப்பார்கள், மறந்ததை மீண்டும், அதாவது எதை மறக்கிறார்களோ அதை நினைவுபடுத்தினாலும் மறந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் தள்ளாத வயது. அந்த மாதிரி தள்ளாத வயதிற்கு ஆளாக்கப்பட்டாலும் வலா தகுல் லஹுமா உஃபின், வெறுத்து போய் கூட என்ன செய்யாத, சீண்டு ஒரு வார்த்தையை சொல்லிடாத. அப்ப திட்டிடக்கூடாது, வெறுத்திடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது, சீங்கிற கூட வார்த்தையை கூட சொல்லிடக்கூடாது. ஏன் அந்த மகன் சீன்னு சொல்லி வெறுக்கிறான்னு சொல்லும் பொழுது இந்த தாய் அந்த பிறப்பத்தான் யோசிப்பான். நாம பெற்றெடுக்கும் பொழுது இவன் எவ்வளவு அலங்கோலமாக வெளியே வந்தான், ரத்த நாளங்களோடு வெளியே வந்த இவனை சுத்தப்படுத்தி தன்னுடைய அந்த தொப்புள் கொடியை முறிக்காமல் துண்டிக்காமல் தன்னுடைய நெஞ்சின் மீது வைத்த நாம் இந்த மாதிரி தன்னுடைய நெஞ்சில குத்துற மாதிரி பேசுகிறானே என்று வேதனைப்படுவாரே அந்த தாய். அதே போல நம்முடைய பிள்ளைக்காக 2 வருடங்கள் பால் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைக்காக வேண்டி நம்முடைய உணவு தானியங்கள் நம்முடைய வயிற்றிற்கு சரியாக போகிறதோ இல்லையோ, தன்னுடைய பிள்ளைகளின் வயிறு நிறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டோமே, அதை ஏறெடுத்து சிந்தித்து பார்த்தானா? அவனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவனுடைய வளர்ச்சி பருவங்களிலெல்லாம் அவன் கேட்கறத வாங்கி கொடுத்தோமே, பிடிவாதம் பிடித்த போது கஷ்டப்பட்டோமே, அவனுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றணுமே, எப்படியாக துன்பப்படுத்தினாலும் அதை ஒரு செல்லமாக எடுத்துக்கொண்டோமே. இவனடான நம்ம வயசான காலத்துல தூக்கி எறிகிறானே, நம்மளை புறக்கணிக்கிறானே என்று சொல்லி இந்த பெற்றோர்கள் மன பாதிப்புக்கு ஆளாக்கப்படாமல் திக்கற்றவர்களாக தெருவில் வீசி எறியப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொண்டு நாளை மறுமையிலே விசாரணைக்குரிய ஒரு நாள் வரும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒவ்வொருவரும் அந்த நாள் வந்த பிறகு தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். ஓ உம்மிஹி, தன்னுடைய தாயை விட்டு விரண்டு ஓடுவான். ஓ அபிஹி, தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான். ஓ சாஹிபத்திஹி ஓ பனிஹி, தன்னுடைய மனைவிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் விட்டு விரண்டு ஓடுவானே. தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் திணறக்கூடிய ஒரு நாளுக்கு ஒருவன் ஆளாக்கப்படும் பொழுது அந்த நாளை பற்றி இறைவன் சொல்கின்றான். அந்த நாள் வரும் பொழுது தரநாச சுகாரா, மக்களை எல்லாம் போதையில் மூழ்கியவர்களைப் போல மயங்கி திளைக்கக்கூடியவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். வமாஹு பிசுகாரா, அந்த நாளின் கடுமை எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு குறை பிரசவமாக இருக்கிற பெண் கூட உலகத்தில் மரணித்து எழுப்பப்படுவாளே, ஆனால் தன்னுடைய வயிற்றில் உள்ளதை அப்படியே ஈன்றெடுத்து விடுவாள். அந்த வேதனை கூட இவளுக்கு தெரியாத அளவிற்கு படுபயங்கரமான ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும் பொழுது மக்கள் போதையில் திளைப்பது போன்று நீங்கள் பார்ப்பீர்கள். வமாஹும் பிசுகாரா, அவர்களுக்கு போதை ஏற்படவில்லை. எதற்காக அலைந்து திரிகிறார்கள் தெரியுமா? வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை அவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை உணர்ந்து திரிவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மாதிரியான வேதனை மிக்க ஒரு நாளில் நரக படுகொலைக்கு நம்மை தள்ளக்கூடிய இந்த மாபாதக செயலிலிருந்து விடுபடக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த விஷயத்துல பெற்றோர்கள் மீது பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்துல நான் நேசிப்பதற்கு தகுதியானவர்கள், நான் நேசம் கொள்வதற்கு சரியானவர்களாக யாரை தேர்ந்தெடுப்பது என்று கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உம்முக, உன்னுடைய தாயை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு யார அப்படின்னு கேட்கிறாங்க, உம்முக, உன் தாயை அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு யார் என்று கேட்கிறாங்க, உம்முக, உன் தாய் தான் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு யார நேசிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அபூக, உன்னுடைய தகப்பனார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாய்க்கும் தகப்பனாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த பெற்றோர்கள் மீது நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை நிறைவேற்ற வேண்டும், அவர்களுக்கு அக்கறை கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எந்த விஷயத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதோ அந்த விஷயத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றார்கள். ஒரு சம்பவத்துல அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க போர்க்களம் அறிவிக்கப்பட்டுருச்சு, எல்லாரும் போருக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க, அந்த யுத்த களத்துக்கு வரும் பொழுது நானும் இந்த போர்க்களத்துல கலந்து கொள்ளலாமே என்று ஆசைப்பட்டு நான் தயாராகி வந்தேன். எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, கண்ணீர் வடிக்கிறாங்க, வேணாம்பா போயிடாத, எனக்கு இருக்கிற நீ ஒரு புள்ளதான், என்ன நீ பார்க்க வேண்டியது நீ மட்டும்தான் என்று கதறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ போருக்கு வராத, உனக்கு இருக்கிற உங்க தாய் தகப்பனா இருக்கிறது நீ ஒரே புள்ள, நீ போருக்கு வராத, நீ போ, நான் போருக்கு போகலன்னு சொல்லி
எந்த தாய் தகப்பனார அளவிட்டுட்டு வந்தையோ போய் சிரிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை பாதையிலே தன்னுடைய இன்னுயிர் நீக்கக்கூடிய ஒரு தியாகத்திலே ஒருவன் தயாராகி வரும் பொழுதும் கூட அதை காட்டிலும் உன் தாய் தகப்பனாரை நேசிப்பது, அவர்களை அரவணைப்பது மிகச்சிறந்த ஒரு காரியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வலியுறுத்தி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்துல கூடங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெற்றோர் மீது அந்த பிள்ளைகள் எந்த அளவிற்கு அந்த கடமையை அதாவது அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய கடமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த ரமலானுடைய மாதத்துல ஜும்மாவுடைய மெம்பர் படியில ஏறுறாங்க. இந்த மெம்பர் படியில ஏறி நின்ன உடனேயே திடீர்னு ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக பல மனிதர்களுக்காக அஜரத்து துவா கேட்டு மக்கள் ஆமீன் சொல்ற வழக்கம் இஸ்லாத்துல கிடையாது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு இடத்துல அந்த வழிமுறையை காட்டி தரல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து அதற்கு ஆமீன் சொல்றாங்க. மலக்குமார்கள் பிரார்த்தனைக்கு மனிதன் ஆமீன் சொல்வதில் தப்பு இல்லை. ஆனால் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வது மனுஷன் தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா அவன் கடமை இல்லை. அப்ப தெரியும்னா யாருக்கு தெரியும்? நபிகளாருக்கு தான் தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க ஆமீன் அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபா பெருமக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, என்னடா இது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறி நின்று ஒண்ணுமே பேசல, திடீர்னு ஆமீன் சொல்றாங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாருக்கு தாய் தகப்பனார் இருந்து அவர்கள் தள்ளாத வயதை அடைந்து அவர்களுக்காக வேண்டி இவன் நல்ல உபகாரங்களை செய்வானேயானால் இவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அதை கூட அவன் செய்யாம அவங்கள கைவிட்டதற்காக நரகத்துக்கு போறானே, அவன் நாசமா போகட்டும் என்று ஜிப்ரீல் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. அந்த வானவர் சொன்ன உடனே ஆமா அவன் நாசமா போயிரட்டும் நான் அதை ஆமோதித்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு அந்த பெற்றோர்கள் விஷயத்துல பிள்ளைகள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த இறை தூதர்கள் ஒருவரான நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் பிறந்தவுடனேயே பேசக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு இறை தூதர். அவர் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த பிறந்த உடனேயே மரியம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் கேலியா பேச ஆரம்பிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க. எந்த மரியமே, ஏன் இப்படி ஆயிப்போச்சு, உன்னுடைய பிள்ளை கொண்டு வந்திருக்கிறாயே, உன் தகப்பனார் ஒரு கேடுகட்ட குடும்பத்தை சார்ந்தவரும் கிடையாது, உன்னுடைய தாயாரும் இது போன்ற அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணும் கிடையாது, அவ்வளவு கண்ணியமான குடும்பத்துல பிறந்த நீங்க ஏன் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சு வந்தீங்க, இந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு, இந்த குழந்தை எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி அபாண்டமாக பேசும் பொழுது உடனடியாக இறைவன் அந்த குழந்தையை பேச வைத்துத்தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காண செய்கின்றான். அப்படி பேசும் பொழுது அந்த குழந்தையாக இருக்கின்ற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால இன்னி அப்துல்லா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை சொல்றாங்க? இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானில் கித்தாப், இறைவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான், ஓ ஜாலனி நபியா, என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டே வருகிறார். இப்படியாக அவருடைய வரிசையில சொல்கின்றார், ஓ ஔசானி பிஸ்ஸலாத் வ ஸக்காத் மா தும்து ஹய்யன் வ பர்ரம் பி வாலிதத்தி. என் இறைவன் எனக்கு என்ன உத்தரவு போட்டிருக்கிறான் தெரியுமா? நான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறான், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவு போட்டிருக்கிறான். அதற்கு என்ன நிபந்தனை வைத்தான் தெரியுமா? நான் உயிரோடு இருக்க வேண்டும், என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும். நான் என் தாய்க்கு பணிவிடை செய்யும் காலமெல்லாம், நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நான் தொழ வேண்டும் எனவும் நான் தான தர்மங்களை கொடுக்க வேண்டும் எனவும் என் இறைவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் என்ன விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க? நீ உயிரோடு இருந்தா மட்டும் பத்தாதே, உன் தாய் தகப்பனார் உனக்கு இருக்கணும், தாயார் இருக்கணும், அந்த தாயாருக்கு நீ பணிவிடை செய்யணும். அப்படி பணிவிடை செய்வதோடு நீ தொழுகணும், பணிவிடை செய்வதோடு உன் ஜக்காத்து கொடுக்கணும், உன்னுடைய தான தர்மங்களை வழங்கணும். அப்ப தாய் தகப்பனார் தங்களுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்து உன்னுடைய இறை வணக்க வழிபாட்டில் மூழ்கிறாயா, இதைத்தான் நல்லா அங்கீகரிப்பானே தவிர அவன் முழுக்க முழுக்க ஆன்மீகத்திலே மூழ்கிட்டு தாய் தகப்பனார மறந்துட்டான்னு வைங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இறைவனுக்காக நம்ம எவ்வளவு தியாகங்களை செய்தாலும் எவ்வளவு அர்ப்பணித்தாலும் அதோடு இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பெற்றோர் மீதுள்ள பணிவிடை. அந்த விஷயத்துல மிக கவனமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த குகையில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் அந்த தன்னுடைய கற்பை காத்துக் கொள்ளக்கூடிய சம்பவத்தை சொல்றார் இல்லையா, அந்த விஷயம் இன்னைக்கு சமுதாயத்துல
இளைஞர்களா இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அந்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தடுமாறக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறார்கள். டீனேஜ் என்று அதற்கு சொல்வார்கள். அதாவது 13 இருந்து 18 19 வரைக்கும் வந்தா என்னது அது டீனேஜ். அதுல டீன் தான் முடியுது. 13 14 15 16 17 18 19 அதுதான் டீனேஜ் வைத்தார்கள். டீன் முடியக்கூடிய ஒரு வாசகமா இருக்கிறதுனால இந்த 13 இருந்து 19 வயசு வரைக்கும் உள்ளது டீனேஜ் என்று சொல்வார்கள். இந்த இளமை பருவம் இருக்குல்லவா, இந்த பருவம் என்பது இந்த கரண்ட் கடுமையான வேகத்தில் போகக்கூடிய அளவுக்குள்ள பருவம். எந்த விஷயத்தையும் உடனே கிரகிக்கின்ற, டக்குன்னு அதை உள்ளத்தில் ஏற்றி செயல்படுத்த துணிகின்ற ஒரு பருவம். அந்த பருவத்தில் எவ்வளவு பக்குவமாக விளக்கினாலும் எடுபடாத ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்கு பல வகையான கட்டுப்பாட்டோடு இறைவனை அஞ்சி நடக்க வேண்டிய கடமை இருக்கிறார்கள். அந்த இறைவனை அஞ்சி நடக்க வேண்டிய விஷயத்துல இஸ்லாம் எந்த அளவிற்கு அந்த அச்சத்தை எப்படியெல்லாம் அந்த கற்பை காத்துக்கொள்ற விஷயத்துல வழிமுறை சொல்கிறது என்றால், அல்லாஹ் தன் திருமுறையிலே குறிப்பிடுகிறான், குல்லில் மூமினீன், மூமின்களுக்கான மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். முதல்ல இவனுடைய வழிகேட்டினுடைய உச்சகட்டத்துக்கு இவனை தள்ளக்கூடியதே இந்த கண்ணு தான். இந்த கண் பார்வை தான் அவன் ஆபாசமான போஸ்டரை பார்க்கறதுலயும், ஒரு பெண்களை தப்பாக பார்க்கறதுலயும், அந்த தொலைக்காட்சியை பார்க்கறதுலயும், இணையதளங்களை பார்க்கறதுலயும், இன்ன பிற சமாச்சாரங்களை எல்லாம் பார்க்கிற விஷயத்திலிருந்து இவனை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்க வேண்டிய முதல் கட்ட நடவடிக்கை என்ன? பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தங்கள் கற்பை பேணிக் கொள்ளட்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். அஸ்காலவும், இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது. இந்த கற்பை பேணுவதும் கண்ணை பார்ப்பதை தடுத்துக் கொள்வதும் தற்காத்துக் கொள்வதும் தான் இவர்களுக்கு ரொம்ப பரிசுத்தமானது என்று மூமினான ஆண்களுக்கு சொல்கிறான். மூமினான பெண்களுக்கும் இதே சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய ஆடைகளை, முகம் கைகளை தவிர மற்றதை மறைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறான். இந்த மாதிரியான இந்த ஆடை விஷயங்கள்ல ஒழுக்கத்தை போதிக்கின்ற இந்த மார்க்கம் பார்வையிலையும் கற்பிலையும் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துல எந்த அளவிற்கு இந்த மனிதன் சருகி போய் விடுகிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, விபச்சாரம் என்ற ஒரு கொடிய பாவம், விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் என்று இஸ்லாத்திலே வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிற இந்த பாவத்தின் பங்குகளை இந்த மனித சமுதாயம் அடைந்திருக்கிறது, அடைந்தே தீரும். எப்படி எப்படி பங்குகள் சொன்னா, விபச்சாரம் என்ற அந்த பாரதூரமான அந்த பாவத்திற்கு இவனை தள்ளக்கூடிய எல்லா வழிவகைகள், அந்த விபச்சாரத்தை தூண்டுகிற அளவிலான பேச்சுக்கள், தனிமையான சந்திப்புகள், அவனுடைய பார்வைகள், அதற்காக வேண்டி இவன் நடந்து செல்வது, இதுவெல்லாம் கண் விபச்சாரமாகவும் கை விபச்சாரமாகவும் வாய் விபச்சாரமாகவும் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இவனை அந்த பாரதூரமான காரியத்தில் அந்த விபச்சாரம் என்ற கொடிய பாவம் தள்ளிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாரதூரமான காரியத்திற்கு போகாம இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சின்ன சின்ன அந்த வழிமுறைகளை எல்லாம் உடைக்கிறாங்க, வாசல்களை எல்லாம் தடுக்கிறாங்க. இந்த கண் உன்னை தவறான விஷயத்தை பார்க்க தூண்டும், அதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள் என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த கண்ணுடைய விஷயத்துல இறையச்சத்தை தூண்டுறாங்க. எப்படி எல்லாம் தூண்டுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டுப்பாடு வந்தால்தான் அந்த சமுதாயம் பாதுகாக்கப்படும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சட்டங்களை போடுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அடுத்தவங்க வீடு போறீங்கன்னா, உங்க வீடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த வீட்டுக்கு போகும் பொழுது முதல்ல உள்ள வர்றதுக்கு முன்னாடி சலாம் சொல்லுங்க, வரலாமா என்று அனுமதி கேளுங்கள். நீங்க சலாம் சொல்லி அனுமதி கேட்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால், பதில் கூறப்பட்டால் வீட்டுக்குள்ள போங்க, இல்லை என்றால் நீங்கள் வீட்டுக்குள் போகாதீர்கள். இறைவன் சொல்கிறான், திரும்பி போங்க சொல்லப்பட்டால் நீங்க திரும்பி போய்விடுங்கள், வீட்டுக்குள்ள போகாதீங்க என்று இறைவன் சொல்கிறான். அந்த அளவிற்கு அந்த ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு ஒரு தன்மை இஸ்லாம் சொல்லுது. இதெல்லாம் தானே பெரிய பாரதத்தை ஏற்படுத்தும். ஒரு வீட்டுல திடுதுப்புல ஒருத்தன் உள்ள போயிட்டா, வீடு என்பது ஒரு பெரிய அடைக்கலமான ஒரு பொருள். அந்த பெண்கள் எந்த நிலையிலும் இருப்பாங்க தங்களுடைய ஆடைகளை, அதுல திடுதுப்புல ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னா தவறான ஒரு செயலின் பக்கம் தள்ளிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அனுமதி கேட்கிறதெல்லாம் உள்ள அவர்கள் சரி செய்து கொள்வதற்குத்தான் இந்த அனுமதி. இதுல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சந்தர்ப்பத்துல எந்த அளவுக்குன்னா, தன்னுடைய தலைமுடியை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கும். எதை வச்சு? ஒரு ஈர்கோதியை வைத்துக் கொண்டு. அன்றைய காலத்துல ஈர்கோதி தானே இருக்கும், அந்த கம்பிகளை வைத்து தானே செய்ய முடியும். அதை வைத்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய வெளியிருந்து ஒரு நபி தோழர் வருகிறார். அவர் என்ன செய்யறாருன்னா தட்டி எழுப்பி சலாம் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்துல லைட் அப்படி எட்டி பாக்குறாரு. ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா போயிடலாமே, நோக்கம் நல்லா இருந்துச்சு, ஆனா சட்டம் அப்படி இல்லையில. அதனால இவர் என்ன செய்யறாருன்னா இப்படி பாக்குறாரு. பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏய் இந்த பாரு, இந்த மாதிரி நீ எட்டி பார்க்கிறாய் என்பதை நான் முதல்லயே தெரிந்து கொண்டிருப்பேனே, ஆனால் இந்த ஈதுகோரியால் உன்னுடைய கண்ணை மோண்டி விட்டுருப்பேன், கண்ணை குத்தி இருப்பேன். இன்னமா ஜுயிலல் இதுனோ மின் அஜலில் பசர், இப்படி எல்லாம் எட்டி பார்க்க கூடாது என்பதற்குத்தான் அனுமதி கேட்டு உள்ள வாங்க என்ற சட்டமும் போடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பார்க்கலாம் என்று அந்த நபி தோழரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு உண்மையாக கண்டிக்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்தில் நாம தெளிவாக இருக்க வேண்டும். என் புள்ள நல்லா தொழுகிறவன், அவன் ரொம்ப அடக்கமானவன், ரொம்ப ஒழுக்கமானவன், அவன் இப்படி செய்வானா என்று நினைக்காமல், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, ஷைத்தான் மனிதனுடைய ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். யாரையும் ஷைத்தான் வளைச்சிருவான், யாரையும் ஷைத்தான் குப்புறப்பட்டுருவான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்த கற்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த தடுப்பு சாதனங்களை எல்லாம் சொல்லி தராங்கன்னு பாருங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, மார்க்க தீர்ப்பு கேட்கறாங்க. மார்க்க தீர்ப்பு கேட்கும் பொழுது அவங்க முகத்தை எதுவும் மூடல, திறந்துதான் வைத்திருக்கார்கள். இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு நபி தோழர் என்ன செய்யறாங்கன்னா அந்த பெண்ணை டக்குன்னு பாக்குறாங்க. அப்ப பார்த்த பார்வை தவறான வழிக்கு கொண்டு போயிருமே சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உடனே ஒரு மூஞ்சியை திருப்பி விட்டுறாங்க. எதுக்கு இதை செய்யறாங்க? இவர் நபி தோழராச்சே, இவன் நபி தோழிய பெண்மணி ஆச்சே, தப்பு செய்வாங்களா? இப்படி எல்லாம் இல்ல. பார்வை தவறாக போற மாதிரி தெரிஞ்ச உடனே டக்குன்னு அதை திருப்புற தன்மை இருக்கு பாருங்க. இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இறையச்சத்தினுடைய முதல் படியே இதுதான். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்துட்டாலே பெரிய அளவுல நம்ம சமுதாயத்துல இந்த கேடுகட்ட அனாச்சாரங்களின் பக்கம் எல்லாரும் போகாம தற்காத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு கேபிள் வசதிகள் வச்சிருக்கிறோம், ஏகப்பட்ட சேனல்கள் தெரிகிறது, அதுல பல்வேறு பயனுள்ள சேனல்கள் தெரிகிறது, பயனுள்ள நிகழ்ச்சிகளும் தெரிகிறது. இதற்காக வேண்டி பயன்படுத்துற நாம எந்தெந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிதைச்சிரும் என்பதை உணர்ந்த பெற்றோர் என்ன செய்யணும்? அவங்களும் வாயை திறந்துட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை அணைக்கக்கூடியவர்களாக, அதை உடனே அமர்த்தக்கூடியவர்களாக இருந்தால்தான் பிள்ளையினுடைய மனசுல அது பதியாது. இல்லன்னு வைங்க, சின்னஞ்சிறு பிள்ளைகள் தானே, அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம நினைப்போம். ஆனால் அதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் எண்ணங்களும் பேச்சுகளும் செயல் நடவடிக்கைகள்லாம் அது மாதிரியான ஒரு வக்கிர புத்திக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா இந்த டிவி பார்க்கறது தான். இந்த ரஸ்லிங் விளையாண்டு ரஸ்லிங்கிற அந்த குத்துச்சண்டை, அந்த மல்யுத்தத்தை பார்த்து 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 ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆன ஒரு பையன் தன்னுடைய தம்பியை கொடூரமா கொலை செஞ்சாங்கிற செய்தி எல்லாம் பார்க்கிறோம். எதுக்கு இதெல்லாம்? சின்ன பசங்க தான் அதை பார்த்து பார்த்து அதை தன்னுடைய வீட்டில் செயல்படுத்தலாமேங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான்னா, இது மாதிரி வழிகெடுவதற்கான சாதனங்களை எல்லாம் அவ்வப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த சமுதாயத்தில் பெற்றோர்கள்ட்ட இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல, ஆண்கள் விஷயமாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த அனுமதி கேட்டு உள்ள வரக்கூடிய தன்மை ஒரு பக்கம் இருந்தாலும், பிள்ளைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய ஆடைகள் விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்தோடு இருக்கணும். எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆடை கலாச்சாரம் மாறி போய்கிட்டு இருக்குது. புர்கா போடக்கூடிய ஒரு தன்மை தான் பெண்ணினத்துக்கு ஒரு பாதுகாப்பு, அதுதான் அவருடைய கற்புக்கும் பாதுகாப்பு. அப்படி இருக்கிறதால தான் அந்த பெண்ணை தவறாக விமர்சிக்காமலும் கண்ணியமான முறையிலும் பழகி பேசி அவர்களை ஒரு தொலைவிலே வைத்துக் கொண்டு ஒரு ஆண் சமுதாயம் இருக்குது. ஆனால் அவர்களுடைய ஆடைகள் அரைகுறையாக போய்விட்டால், இறுக்கமான ஆடைகளாக போட்டுவிட்டால் அதன் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயமும் வழிகட்டு போயிடும். அப்படி இருக்கும்பொழுது இந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்குள்ளதானே இருக்கிறாங்க, இப்படிதான் நினைச்சுக்கிட்டு எப்படி நினைக்கிறாங்கன்னா, வாங்கி தரும் பொழுதே அந்த ஆடைகள் பொதுவாக இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்கங்கள்லாம் சாப்பிட சாப்பிட உடம்பு கூடிக்கிட்டு போக தவிர உடம்பு குறைய மாட்டேங்குது. அப்ப வாங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா 40 சைஸ் வைங்களேன், 36 வாங்கிட்டு, நமக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 36 தேவைப்பட்டிருக்கும், இப்ப 40 தானே போடணும், 42 போட்டுக்க வேண்டியதானே. இவர்கள் பெண்கள் ரொம்ப லூசான ஒரு ஆடையை போட்டா பிரச்சனை இல்ல,
அவ்வளவு இறுக்கமான ஆடையை போட்டு தன்னுடைய உடல் பரிமாணங்களை வெளிப்படுத்துற மாதிரி ஆடையை போட்டு வீட்டுக்குள்ள இருந்துக்கிறது. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கேட்டா வெளியே போறோம் அப்படின்ட்டு வீட்டுல நான் என்ன கேட்கிறேன்னா, வீட்டுக்குள்ள இருந்தீங்களே, உங்களோட கணவர் இருக்கிறாங்க, அவர் மட்டும்தான் இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்ல. உங்களோட தாயும் தகப்பனா இருக்கிறாங்க, அவர் மட்டும்தான் இருக்காருன்னா பிரச்சனை இல்ல. உங்களோட பிள்ளை இருக்கிறாங்க, அவர் மட்டும்தான் இருந்தா பிரச்சனை இல்ல. அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? இல்ல. ஒரு பக்கம் கூட்டு கொடுத்தணும்னு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கூட்டு கொடுத்தணும் இல்லாம தனி கொடுத்தணும் இருக்கிறாங்க. கூட்டு கொடுத்தணும்னு வந்துட்டா இவங்க கூட யாரெல்லாம் வந்துடுறாங்க? தன்னுடைய கணவர், தன்னுடைய கணவரின் அண்ணன் தம்பிமார்கள், தங்களுடைய கணவரின் அண்ணன் தம்பியினுடைய பிள்ளைகள், தங்களுடைய கணவரின் அண்ணன் தம்பிமார்களுடைய மச்சான் மாமன், அந்த மாதிரியான சொந்தங்கள், தன்னுடைய மாமனாருடைய தம்பி, மாமனாருடைய அண்ணன், மாமனாருடைய சொந்த பந்தம், மாமியாருடைய அண்ணன் தம்பி, இப்படி நிறைய பேர் உள்ள வருவாங்களே வீட்டுக்கு. அப்போ வீட்டுக்குள் வரக்கூடியவர் இதானங்க. ஒரு பாலியல் பலாத்காரத்திற்கு பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறதே இந்த உறவுக்காரர்களாகத்தான் ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. காரணமே தனிமையும் பாதுகாப்பும் ஒரு தவறான வழியில் தள்ளக்கூடிய ஆடை அம்சங்களும் இந்த பெண்கள் வீட்டுல பயன்படுத்துறதுதான் காரணம். இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன வந்துருச்சு? நைட்டின்னு ஒரு ஆடை வந்துருச்சா இல்லையா? இந்த நைட்டிங்கிறது அது டேட்டின் பேர் வச்சுக்கலாம். ஏன் அது நைட்டி மாதிரியா இருக்குது? 24 மணி நேரம் நைட்டி தான் போடுறது. பெண்களுடைய பழக்கம் அப்படி போயிடுச்சு. சரி, நைட்டி போடுறாங்க, அது என்ன காரணம்னு கேட்டா அந்த மேல இருந்து கீழே வரைக்கும் மறைக்கிற ஒரே ஆடையா போயிருச்சு. துவைக்கிறதும் பஞ்சாயத்து கம்மி. அதே மாதிரி வீட்டுல தானே இருக்கிறோம், நமக்கு என்ன கல்யாணத்துக்கா போறோம், அங்க போறோமா இங்க போறோமா, நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு வீட்டுல தானே இருக்கிறோம், நைட்டியை போடுறது. அது எப்படி வாங்கிக்கிறது? ஒரு முழுக்கை நைட்டி வாங்கினா பிரச்சனை இல்ல, அது அரக்கையா போயிருச்சு. இன்னைக்கு லேட்டஸ்டா கொஞ்சம் கால் கையா போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட் இப்ப கையில எல்லாமே தெரியற மாதிரி அந்த பாதியா போயிருச்சு. அந்த அளவுக்கு அந்த நைட்டிகளை கொண்டு வந்திருக்கிறான். அந்த நைட்டில ரொம்ப டைட்டாக நைட்டி கொடுக்கற அளவுக்கு இருந்துருச்சு. அப்ப இதையும் 24 மணி நேரம் போடும் பொழுது இவங்க புருஷன் மட்டும்தான் வீட்டுக்குள்ள வருவானா? கூட பிறந்த அண்ணன் தம்பி மட்டும்தான் வருவாங்களா? அல்லது அப்பா மகன் மட்டும்தான் இருப்பாங்களா? இல்ல மற்றவர்கள் வருவார்களா? திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் மட்டும்தான், நிரந்தரமாக தடை செய்யப்பட்ட மகரமான ஆண்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு யாராலையும் உத்தரவு சொல்ல முடியாது. யார் வருவாங்க? தன்னுடைய கணவனின் சகோதரர்கள் கூட வருவாங்க. கணவனுடைய சகோதரர்களை பத்தி இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது? இந்த உலகத்துல எந்த விதமான தயவுதாட்சணை பார்க்காம பட்டவர்த்தனமா அப்படி உடைச்சு சொல்லக்கூடிய மார்க்கமா இருக்குது. ஏன்? நடப்பதானே சொல்லி ஆகணும். உண்மை கசப்பா இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர்கிட்ட சொல்லாங்க, ஈயாக்கும் வத்துஹூலி அலன் நிசா, பெண்கள் தனித்திருக்கும் பொழுது அந்த இல்லத்தில் நுழைவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்ஹமு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்கள் தனிச்சிருக்கும் போது யாருமே உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை பண்றீங்களே, அந்த பெண்ணின் கணவனின் அண்ணன் தம்பிமார்கள் மச்சான்மார்கள் போலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்ஹமு அல் மௌத், இந்த மச்சான் தான் மையத்திற்கு சமம்டாங்க. ஏன்? அவன் தான் ஒட்டுமொத்த குடும்பத்தை நாசமாக்கிடுவான்ட்டாங்க. ஏன்? யாருக்காவது சந்தேகம் வருமா? யாரு ஒரு மச்சான் உள்ள போறாரு, அவர் தன்னுடைய கணவனுடைய தம்பி இல்லைங்க என்ற சந்தேகம் வராது. சந்தேகம் வராமல் இருப்பதே இவருக்கு ஒரு வாய்ப்பா போயிருமே. அதே மாதிரி தன்னுடைய அண்ணனுடைய மனைவி இவனுடைய பார்வை இப்படிதான் இருக்குமா? எப்படி வச்சிருக்கிறான்? பழமொழி கூட சொல்லுவாங்க, அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு. இந்த ஒரு கேடுகட்ட ஒரு பழமொழி எதனால் வந்துச்சு? இது மாதிரி தரிகட்டு சமுதாயம் வழிகட்டு போனதுனால தான் இந்த பழமொழி அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இவனுடைய பார்வை எப்படி இருக்கும், இவன் எப்படி இருக்கணும்? நம்முடைய அண்ணனின் துணைவியாரை ஒரு சமுதாயம் செய்வாங்க, தாய்க்கு சமமாங்க. தாய்க்கு சமமாக வைக்கிற தன்மை எந்த குடும்பத்தில் ஈடுபடும்? நம்முடைய அண்ணனுக்கு ஒரு 27 வயசு, பையனுக்கு தம்பிமார்களுக்கு ஒரு 2 வயசு, ஒரு 3 வயசு. அந்த குடும்பத்தில் அவர் தான் மூத்த மருமக, மூத்த மருமக. தாய் இல்ல. இந்த அம்மா நல்ல முறையில் அந்த சின்ன பிள்ளைகளை எல்லாம் நல்ல அன்போடு பாசத்தோடு வளர்த்து உருவாக்கும் பொழுது இது இந்த லாஜிக் அந்த பருவத்தில் சொல்லிக்கலாம், நாங்க அம்மா அம்மா மதிக்கிறோம். ஆனா இப்ப அது அம்மா மாதிரி மதிக்க முடியுமா? இருக்காது. அந்த எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, அந்த அண்ணனுடைய மனைவிமார்கள் வரும் பொழுது இதை சர்வ சாதாரணமாக இளைஞர்கள் வட்டத்தில் கூடி நிற்கும் பொழுது இவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரான்னு வைங்களேன், அதை அப்படியே பொடி வச்சு ஊரெல்லாம் பேசி இந்த பெண்ணுடைய மானத்தையும் கப்பலேத்தி இவனுடைய வாழ்க்கையும் கேவலப்படுத்தி விட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னார்கள், இந்த மச்சான்மார்களா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அவர்கள் மௌத்துக்கு சமம், ஒட்டுமொத்த குடும்பத்தை அழிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சட்டம்? கணவன் இருக்கிறாங்களா வீட்டுக்குள்ள போலாம், கணவர் இல்லையா பெத்தெடுத்த பிள்ளையா இருந்தாலும் போங்க.
தகப்பனா போங்க, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியா போங்க, கணவனின் அண்ணன் கணவனின் தம்பி யாரும் போயிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, இந்த கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் பெற்றோர் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு 3 நேரங்களில் போகும் பொழுது அனுமதி கேட்டு தான் உள்ள, திடீர்னு உள்ள போக முடியாது. மற்ற நேரத்தில் திடீர்னு கூட போலாம், இந்த 3 நேரத்தில் அனுமதி கேட்டுட்டு தான் போகணும் என்று இஸ்லாம் வலியுறுத்தும். அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் 3 நேரங்களில் அனுமதி பெறாமல் வீட்டுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஒன்று சுபுகுடைய நேரம், அதிகாலை. இந்த நைட்டு உறங்கிக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் அவர்களுடைய ஆடை அவர்களே அறியாமல் விலகி இருக்கலாம். அது மாதிரியான நேரத்தில் வெளியிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, திடுதிப்புன்னு அனுமதி இல்லாமல் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்ற சட்டத்தை பாருங்க. மதிய நேரம், இரண்டாவது அந்த ஒரு முற்பகல் பிற்பகல் நேரங்கள்ல நீங்க அந்த வேர்வையின் காரணமாக சற்று ஆடைகளை விலக்கி இருப்பீர்கள் அல்லவா, அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் திடீரென்று உள்ள வந்துடாம அனுமதி கேட்டுட்டு தான் வரணும். மூன்றாவது இரவு நேரம், அந்த இரவு தூங்க போற நேரத்துல நீங்க எந்த நிலையில இருப்பீங்கிறது அவங்களுக்கு தெரியாது, திடீர்னு உள்ள வந்துடக்கூடாது, அனுமதி கேட்டுட்டு வரணும் என்று இஸ்லாம் இவ்வளவு டைட்டா இந்த பார்வை விஷயத்துல இவ்வளவு கண்டிஷன் போடுதுன்னா காரணம் என்ன? அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் தான், அந்த ஒரு இறுக்கி பிடிக்கிறது தான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சீர்படுத்தும், இந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும், அந்த குடும்பம் கற்பொழுக்கமும் கண்ணியத்தோடும் இருக்கும். அதே மாதிரி இறையச்சத்தோடு நம்ம கற்பொழுக்கத்தோடு இருக்கணும் சொன்னா பத்தாது, இதற்கு தேவையான வழிமுறைகளை சரி செய்யணும். பார்வையில எப்படி கட்டுப்பாடா இருக்கிறோமோ அதே மாதிரி ஆடைகள்ல இறுக்கமான ஆடைகளை அணிகிறதை தவிர்த்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அதை வன்மையா கண்டிக்கிறாங்கன்னா, ஒரு நாலு அந்த சௌத்துக்குள்ள தன் கணவனோடு இருக்கும் பொழுது அந்த பெண் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது அவங்களுக்கு ஒரு உரிமை. அந்த ரூமுக்கு வெளியே வந்து விட்டால் இந்த கட்டுப்பாடு இருந்து ஆகணும். இந்த அளவிற்கு இந்த பெண்களுடைய கட்டுப்பாடு இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, அதாவது காசியாத்துன் ஆரியாத்துன், யார் நிர்வாணிகளாக திரிகிறார்களோ, இறுக்கமான ஆடைகளாக அணிந்து திரிகிறார்களோ, முமீலாத்துன் வளைந்து நெளிந்து மக்களை கவரக்கூடிய அளவில் போகிறார்களோ, இவர்கள் எல்லாம் நாளைக்கு சொர்க்கத்தில் நுழையவே முடியாது, அந்த சொர்க்கத்தின் வாசனையை நுகரவே முடியாது என்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ தொழுதிருக்கலாம், இறைவனை நம்பி வாழ்க்கையை நடத்தி இருக்கலாம், ஆனால் இவர்களுடைய இந்த கற்பொழுக்கமற்ற செயல் நரகப்படுகொலிக்கு தள்ளக்கூடிய வகையில் அமைந்துவிடக் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. அது மாதிரி ஆடைகள் விஷயத்துல பெண்கள் என்ன செய்யணும், அதை அணிந்து கொள்ளணும். எந்த அளவுக்குன்னா, நாங்க எங்க மாநில தலைமையில இந்த ஷரியத்து பிரச்சனை வரும் இல்லையா, இந்த ஒரே கணவன் மனைவி தலாக்கு குழா பிரச்சனை, தலாக்கு குழாவை பொறுத்த வரைக்கும் நாங்க 1000% 999% சேர்த்து வச்சு அனுப்பிட்டுருவோம். இந்த 1% இழுபறி சண்டையாவது நிக்கிற நேரத்துல தான் என்ன செய்வோம், வேற வழியே இல்லைங்கிற மாதிரி வரும்பொழுதுதான் தலாக்குங்கிற அந்த உரிமையை பயன்படுத்துறது. வந்தவர்களாம் தலாக் கொடுக்கறது இல்ல. ஆனால் இதுல என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னா, புருஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் பொண்டாட்டியை பத்தி, என்ன அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு எல்லாம் ஒரே கால் சட்டை, கை மட்டும் தெரியற அளவுக்கு ரொம்ப இறுக்கமான ஆடைகள், அந்த மாதிரியான ரொம்ப ஆடைகளை வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் அத்தனை ஆடையை விட்டுருவோம், ஒரு 20,000 ரூபாய்க்கு நான் புதுசா எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி தரேன், கொஞ்சம் தளர்த்தி போடுமான்னு கேட்டா, இல்ல இதெல்லாம் ஃபேஷன், இப்படித்தான் நம்ம பட்டப்படி படிக்கிறோம், படிச்சிருக்கிறோம், எல்லாரும் இப்படி போடும்போது நம்ம இப்படி புதுசா போட்டா வித்தியாசமா இருக்குது. இது எப்படி ஊர்ல எல்லாரும் நிர்வாணமா போகும்போது ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டா இங்க பாடுறா ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அவனை பார்த்து கேவலமா பேசுற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும், நம்ம ஒரு மாதிரி போகக்கூடாதுன்னு நம்ம பெண்மணி இதே மறுக்கிறா. ஏன் மறுக்க தூண்டியது எது? இந்த பெற்றோர்கள் வளர்க்கும் போது அந்த பாணியில வளர்க்கல, செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவையானதை வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்ல, ஆரோக்கியமானதை வாங்கி கொடுக்கணும், அழிவுக்கு வித்திடக்கூடிய விஷயத்துல வாங்கி கொடுத்துட கூடாது. அதுல பிள்ளைகள் விஷயத்துல பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன பண்றான், கை மட்டும் தெரிகிற ஒரு ஆடை, மசக்கலிங்கிற பேர்ல ஆடை விட்டு அவன் கை மட்டும் கண்ணாடி மாதிரி கொசுவலை மாதிரி தெரியுது, அந்த ஆடையை போடுறது, ரொம்ப இறுக்கமான கால்கள் கொண்ட அந்த டிரெஸ்ஸுகளை போட்டுருது. ஆம்பளைனா பிரச்சனை இல்லை, பொம்பளைக்கு அது சரியா? அது பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாணி கேட்டா வயசை குறைக்கிறோம், நல்லா சாப்பிடறதுல கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும், கண்ட்ரோலா இருக்கணும், அதுல ஒரு வயசை குறைக்கிற மாதிரி தன்மை இருந்தா பரவாயில்ல. ஆனா சாப்பிடறதுல அள்ளி தெரிச்சுட்டு அதுக்கப்புறம் வயசு குறைக்கிற இறுக்கமான ட்ரெஸ் போட்டா இது என்னத்தை ஏற்படுத்தும், சமுதாயத்தை நாசமாக்கியும். அந்த விஷயத்துல பெண்கள் ரொம்ப கற்பொழுக்கத்தோடு இருக்கணும். அடுத்து என்ன, பேச்சு விஷயத்துல
இறுதியாக அநியாயமான ஒரு அந்த பாரதூரமான கற்பை கேலிக்குறியாக்கக்கூடிய அந்த பாவத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் அந்த வழித்தடம் இருக்குதோ அதை அடைச்சா சரியா போயிடும். இன்னொன்னு என்னன்னா பேச்சு. இந்த பேச்சு விஷயத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கும். எந்த பெண்களா இருந்தாலும் ஒரு விஷயத்துல விழுந்துருவாங்க. எது கொஞ்சம் புகழ்ந்துட்டா பெண்கள் விழுந்துருவாங்க. ஹலோ யாரு பாத்திமாவா? இல்லைங்க நான் ஆயிஷா பேசுறேன். ஓ நம்ம ஆயிஷாவா? நீங்க அன்னைக்கு பாத்துறேன் என்ன அழகு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. யாரா நீ? உனக்கு பாத்திமாங்கிற பொண்ணு, நீ என்னடா என்ன போன் பண்ற? கட் பண்றா போன என்று எந்த பெண்ணாவது சொன்னா மீண்டும் அவன் அடிப்பானா? அடிக்க மாட்டான். இது என்ன தவறுதலான ராங் கால்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையை தவறி போக செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு ஆக்குறதா இல்லையான்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உயிரை விட மேலான ஒரு தூதராக அமைச்சான். ஆனா அவருடைய மனைவிமார்களை பத்தி என்ன சொன்னா தெரியுமா? வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துக்கும், இந்த தூதரின் மனைவிமார்கள் எல்லாம் உங்க தாய்க்கு சமமானவர்கள் என்று இறைவன் சொல்லிட்டான். சொன்னதோட இறைவன் விடலைங்க. என்ன வார்த்தையை சொல்றான் தெரியுமா? அந்த பெண்களுக்கு கட்டளை, வலா தஹ்லஅன பில் கவுல், பெண்களே நபியின் மனைவிமார்களே இந்த நபித்தோழர்கள் உங்களுடைய மகனுக்கு சமம்தான், இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களோடு பேசும் பொழுது குழஞ்சு பேசிராதீங்க. ஃபயத்மைன்ன ஃபீ கல்பிஹி மரல், எவன் உள்ளத்தில் நோய் இருக்குதோ அந்த தவறான எண்ணத்தின் பக்கம் போகுதோ அவன் இதனால விழுந்துருவான். அது பெண்கள் அப்படித்தானே. ஆண்களும் இப்படி கொஞ்சம் புகழ்ந்தா பெண்கள் விழுகிற மாதிரி பெண்கள் என்னங்கன்னு கேட்டா டபான்னு ஆண்கள் கீழே விழுந்துருவாங்க. அப்ப இவனுடைய வாழ்க்கையும் கீழே விழுந்துரும். எவன் உள்ளத்தில் நோய் இருக்குதோ அந்த தவறான எண்ணத்தின் பக்கம் போகுதோ அவன் இதனால விழுந்துருவான். அது பெண்கள் அப்படித்தானே. ஆண்களும் இப்படி கொஞ்சம் புகழ்ந்தா பெண்கள் விழுகிற மாதிரி பெண்கள் என்னங்கன்னு கேட்டா டபான்னு ஆண்கள் கீழே விழுந்துருவாங்க. அப்ப இவனுடைய வாழ்க்கையும் கீழே விழுந்துரும். அது மாதிரி இருக்கும் பொழுது பெண்கள் தங்களுடைய பேச்சுக்களில் குலைவு வளைவு நெளிவு சுழிவெல்லாம் காட்டாம ஒரு கரெக்டா இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? கணவன்கிட்ட இருக்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா உருப்பிடும். அதனால கணவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேச்சு தன்மைகளை அந்நியர்கள்ட்ட காட்டி விடாமல் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி தனித்து ஒரு ஆண் பெண் சந்திக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம சொந்தக்கார பையன், இப்படி எல்லாம் கவனிக்காம மகரமானவனா, கூட பிறந்த அண்ணனா, பிள்ளையா, பெற்றோரா, இவங்களை விடுங்க. அந்நியன் ஆணாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அவன் விஷயத்தில் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். ஏன்? அவனோடு இருக்கின்ற சைத்தான் படு மோசமானவனாக இருக்கின்றான். இந்த விஷயத்தில் நம்ம கவனத்தோடு இருந்தால் இறுதி கட்டமாக இருக்கின்ற அந்த விபச்சாரம் என்கின்ற ஒரு அவல நிலைக்கு எந்த மூமினும் ஆளாகாமல் அந்த மனித குலம் இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிடும். இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இப்படி நம்ம சரியாகவே இருந்துட்டோம்னு சொன்னா இந்த பெண்களுக்கான தனி வாய்ப்புகள்லாம் ஸ்கூலுக்கு கரெக்டா கூட்டிட்டு போய் விடுறது, ஸ்கூல் இந்த பெண்களுக்கு இந்த பேச்சு விஷயத்தெல்லாம் கட்டுப்பாடு கொடுக்க வேண்டிய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா செல்போன் வாங்கி கொடுத்துறாங்க. என் பிள்ளைக்கு தானே செல்போன். எதுக்கு? தாய் தகப்பனாக இந்த புள்ள பேசணுங்கிறக்காண்டியா. தாய் தகப்பனா யாரு பேசுது? தாய் தகப்பனார்கிட்ட வீட்டுக்கு வந்து பேசுறதே அதிசயம். வீட்டுல மூஞ்சியை பாக்குறதுக்கு அது நேரம் பத்தல, வாய் விட்டு பேசுறதுக்கு நேரம் பத்தல. ஆனால் போன்ல பேசணுங்கிறக்காண்டி வாங்கி கொடுத்துறாங்களா? இந்த புள்ள இந்த போன்ல யார் கூட எல்லாம் பேசுது? இத வாட்ச் பண்ணாங்களா? என் புள்ள ரொம்ப நல்லவ அப்படியே விட்டுருவாங்க. கடைசியில இந்த போன் கால்கள்லாம் தவறானவர்களோடு பேசி அப்படியே வந்து தடம் புரண்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு இது வருதுன்னு சொன்னா இது மாதிரியான சாதனங்களை வாங்கி கொடுக்க கூடாது. அதே மாதிரி அவர்களை காலையில அனுப்புறோமா, நம்ம முறையா ஒரு ஆட்டோல அனுப்புறோமா, ஒரு ஆட்டோல பல பெண்களோடு அந்த ஆட்டோ போகுதா, இல்ல இந்த பெண்ணை மட்டும் அழைச்சிட்டு அந்த ஆட்டோக்காரன் போறானா? நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்த மட்டும் போனா சரியில்லையே, நம்மளே அதை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா ஒரு ஆண் பெண்ணுடைய தனிமை தான் பல பாவத்துக்கு தள்ளி போகுது. அதனால வந்து அந்த பெண்ணை தன்னுடைய பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும்னு அக்கறை இருக்குதா? அக்கறை இது மட்டும் இருந்தா பத்தாது. படிக்க வச்சணும் மட்டும் அக்கறை இருக்கக்கூடாது. அவளை பண்புள்ளவளாவும் இருக்க வைக்கணுங்கிற அக்கறையோடு இந்த பிள்ளையை பெற்றோர்களே கூட்டிட்டு போய் வந்தாங்கன்னா அதான் சேஃப்டி. அதே மாதிரி காலையில கூட்டிட்டு போறாங்க, 9 மணிக்கு ஸ்கூலா, 8:30 போனா போதும். அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூலா, 5 வீட்டுக்கு வந்துடணும். ஒரு 7-8 மணிக்கு புள்ள வருதா என்ன விஷயம் என்பதை கண்காணிக்கணும். திடீர்னு விட்டோன்னு வைங்களேன், ஸ்கூல் லீவு நாள் அன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு போறேன்னு போயிட்டாலும் என்ன செய்யும்? குடும்பத்துடைய மானம் கப்பல் ஏறிடும். அதனால அந்த விஷயத்திலையும் கவனிச்சிருக்கணும் பெற்றோர்கள். இது மாதிரியாக வெளி விஷயங்கள்லையும் பெற்றோர்கள் கவனத்தோடு இருக்கணும். வீட்டில் உள் விஷயங்கள்லையும் இந்த கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து வைக்கிறவங்க, இந்த பால்காரங்க, மின்சாரத்தை சரி பண்ணக்கூடிய வரக்கூடியவர்கள், இவங்க விஷயத்திலையும் தனிச்சு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாத அளவிற்கு அந்த கணவன்மார்களும் பெற்றோர்களும் ரொம்ப அக்கறையோடு தங்களுடைய வீட்டில் பராமரித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சரியாக இருந்து விட்டால் ஒழுக்கம் விஷயத்துல சீர்பெற்றுவிடும் இந்த சமுதாயம். அவர் இறைவன்ட்ட வைத்த கோரிக்கை வந்து தன்னுடைய பொருளாதார விஷயத்துல கண்ணியமா நடந்து கொண்டதுதான்.
அவர் எப்படி தன்னுடைய தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய உரிமையை சரியா நிறைவேற்றினாரோ அந்த பொருளாதார விஷயத்தில் நம்ம இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு வட்டி வாங்குற இந்த பாவமான காரியமும் சரி, வரதட்சணைங்கிற இந்த சமூக கொடுமையும் தலைவிரித்து ஆடுறதுக்கு காரணம் என்ன? பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகம். இந்த பணத்தாசை பணவெறி பிடித்தவர்கள் தன்னுடைய மானத்தை இழந்து, மரியாதை இழந்து, தன் தன்மானத்தை எல்லாம் அடகு வைத்துக் கொண்டு இந்த பெண் வாழ்க்கையில கொடுமை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வரதட்சணைங்கிற இந்த வன்கொடுமை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அஞ்சி நாளை மறுமை நாள்ல இந்த வரதட்சணைக்காக வேண்டி நம்முடைய மாமனார் எவ்வளவோ கடன் வாங்கியிருக்கிறார், வட்டி வாங்கியிருக்கிறார், அந்த கடனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார், இதனால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி தற்கொலை கூட பண்ணி இருப்பார். இத்தனை கொடுமைகளுக்கும் நாம காரணியாகிவிட்டோம் என்பதை பயந்து உணர்ந்து வரதட்சணை என்கின்ற பாவத்திலிருந்து விடுபடக்கூடியவனாகவும் அதில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடியவனாகவும் ஒவ்வொரு இளைஞனும் இருக்க வேண்டும். அதே மாதிரி வட்டி என்கின்ற ஒரு கொடுமையான ஒரு செயலை லானல்லாஹு ஆக்கில ரிபாவ மூக்கிலகு, வட்டியை கொடுக்கக்கூடியவன், அதை வாங்கி திங்கக்கூடியவன், காத்திபகு அதை எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், ஷாஹிதேஹி அதற்கு சாட்சியா நிற்கக்கூடிய எல்லாரையும் அல்லாஹ் நாசமாக்கிடுவான் என்ற இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக இருக்கக்கூடிய இந்த வட்டி என்கின்ற வன்கொடுமையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் மனித குலமும் அதிலே விலகிக் கொள்ள வேண்டும். இது மாதிரி பொருளாதார விஷயத்துல நாம இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும். யாரையும் ஏமாற்றாம, லஞ்சம் வாங்காம, ஊழல் பண்ணாம, துரோகம் பண்ணாம, கலப்படம் பண்ணாம, பொய் பேசாம, பித்தலாட்டம் பண்ணாம, இந்த மாதிரி எந்த விதமான நம்பிக்கை மோசடி பண்ணாமல் ஒரு நியாயவான்களாக அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இந்த விஷயத்தில் இருந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தாண்டி, இந்த மூன்று விஷயத்தையும் தாண்டி இவர்களை வழிநடத்த கடமைப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த பாவத்தை அறியாத சமுதாயம் மார்க்க சட்டத்தை சொன்னால் உடனே பேண வேண்டும் என்ற அக்கறை இருக்கிறது. ஆனால் இதுதானா மார்க்க சட்டம் என்பதை அறியாத சமுதாய மக்களிடத்தில் இதுவெல்லாம் நன்மை, இதுவெல்லாம் தீமை, இதை நீங்கள் செய்ய வேண்டும், இதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய கடமையில் உள்ள ஆலிம்கள், அந்த ஆலிம்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற ஜமாத்தார்கள், ஒரு ஊரிலே பண்பட்ட மக்களை உருவாக்க வேண்டிய கடமையில் உள்ள இந்த நிர்வாகிகளாக இருந்தாலும் ஆலிம்களாக இருந்தாலும் இவங்களுடைய பங்கு என்ன? நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சி 4 வருஷம் 5 வருஷம் படித்திருக்கிறோமே, திருமறை குர்ஆனை பற்றி படித்திருக்கிறோம், நபிகளாருடைய போதனைகளை படித்திருக்கிறோம், அதை உள்ளது உள்ளபடி மறைக்காம, ஒளிவு மறைவு இல்லாம, யாருடைய தவறுகளையும் தயவுதாட்சணை இல்லாம கண்டிக்கக்கூடியவர்களா இருக்கணும்னு சொல்லி ஆலிம்கள் வரணும். நம்ம முத்தவள்ளி வட்டி வாங்குறவரா இருக்கிறாரு, வட்டியை கண்டிச்சு பேசக்கூடாது, அவருடைய மகன் கல்யாணம் வரதட்சணையோடு நடந்திருக்குது, வரதட்சணையை கண்டிச்சு பேசக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பாவத்துக்கு துணை போகக்கூடியவர்களாக ஆலிம்கள் இருந்தால் அதோட சமுதாய நாசமா போயிடும். ஏன்? தடுக்க வேண்டிய வேலிய பயிரை மேய்ந்தால் முடிஞ்சுதா? முடியும். அந்த மாதிரி சமுதாய நாசமா போகக்கூடியது காக்கும் விதமாக ஆலிம்லா இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? காசுக்காக வேண்டி மௌலுது ஓதுறது, கட்டம் பாத்தியா ஓதுறது, இந்த இறந்தவர்களுக்காக வேண்டி பாத்தியா ஓதி சம்பாதிக்கிறது, அதே மாதிரி இஸ்லாத்தில் இல்லாத தர்கா வழிபாடு என்ற ஒரு பாவமான ஒரு காரியத்தை அரங்கேற்றுவது, தாயத்து தகுதுன்னு கட்டி கொடுக்கிறது, பேய் பிசாசுங்கிற பேர்ல ஊரை ஏமாத்துறது, ஜின்ன வசப்படுத்துறங்கிற பேர்ல சமுதாயத்தை நாசமாக்குற இது மாதிரியான கேடுகட்ட காரியத்தில் ஈடுபடுறதுக்கு காரணமே பொருளாதார மோகம். இந்த பொருளாதார மோகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நாளைக்கு அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பானே, அவர் மனதளவுல ஜின் உன்னை வசப்படுத்துச்சா, நீ ஜின்ன வசப்படுத்தினியா என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து சிந்தித்து பார்த்தால் அவருடைய பதில் இல்லவே இல்லைன்னு இருக்கும். எல்லாம் என்ன? காசுக்காக, மக்களை சுரண்டுவதற்காக, தர்கா வழிபாடு என்ற மாயையின் மூலமாக மக்களுடைய காசுகளை சுரண்டுவதற்காக. என்னைக்காவது மக்கள் போய் அஜரத்து 5 பைசா கிடையாது, நீங்க சின்ன வசப்படுத்துனீங்கல்ல, என் குடும்பத்து பிரச்சனையை தீர்த்துருங்க, அதே மாதிரி தாயத்து ஓசியில கொடுங்க, தகட ஓசியில கொடுங்க, எல்லாம் ஃப்ரீயா முடிச்சிருங்க, 5 பைசா கிடையாது அப்படின்னு சொன்னீங்க, போடா தட்டு கிடையாது, தாயத்து கிடையாது, எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரானது போடான்னு உடனே ஃபத்வா கொடுத்துருவாரு. ஏன்? காசு இல்லைன்னா கொள்கையும் தேவையில்லைன்னு போயிடுவாரு. அது மாதிரியாக போகக்கூடிய இமாம்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்களுடைய இந்த எழுச்சிமிக்க பிரச்சாரம் இருந்தாலே சமுதாயத்தை பண்படுத்திடலாங்க. இவர்களுடைய பிரச்சாரம் மண்ணா போனது காரணம் தான் இந்த சமுதாயம் வீணா போய் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துல வரதட்சணை புறையோடி கடந்திருக்கிற இந்த சமுதாயத்துல வரதட்சணை ஒழிப்பு திருமணங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சீர்திருத்தம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. வரதட்சணை இல்லாத திருமணங்கள் மட்டுமே நடத்தப்படுகிற அளவிற்கு இளைஞர் சமுதாயம் கண்ணியவான்களாக உருவாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்த ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்களில் சிலருடைய நியாயமான பிரச்சாரங்கள் தான். ஒரு சில பேருடைய பிரச்சாரம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா, எல்லாரும் சேர்ந்தால் எவ்வளவு பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி யோசிச்சு பாருங்க. இன்னும் உதாரணம் சொல்றதா இருந்தா, இந்த முஹர்ரம் மாசம் நாளைக்கு காலையில், இன்னைக்கு நைட்டு சஹர் வைக்கணும், நம்ம 9வது நாள் நோன்பு,
அதுக்கு அடுத்த நாள் திங்கள் செவ்வாய் 2 நாள் நோன்பு இருக்கு இல்லையா? இந்த 2 நாள் நோன்பு எதற்காக வைக்கிறோம்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாவல் பெற்று மகத்தான வெற்றி பெற்ற ஒரு நாளாக சொல்லப்படுகின்ற இந்த முஹர்ரம் 10ஐ முன்னிட்டு 2 நாள் நோன்பு வைக்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவு போட்டாங்க. அது என்ன செய்யும்? யுகஃபிரு சனத்தல் மாலியா, அதற்கு முந்தி சென்ற ஒரு வருடத்தின் பாவத்தை மன்னிக்கும்னு சொன்னார்கள். ஆனால் இந்த நன்மையை இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ளாமல் 10 நாள ஒரு துக்கமிக்க நாளாகவும் அதுல மாரடித்துக் கொண்டு சட்டையை கிழித்துக் கொண்டு ஹசன் ஹுசைனுக்காக வேண்டி கண்ணீர் வடித்துக் கொண்டு குளக்கட்டை ஃபாத்தியா ஓதிக்கொண்டு அந்த 10 நாள்ல ஹசன் ஹுசைன் மௌலித் ஓதிக்கொண்டு ஹசன் ஹுசைனுக்காக வேண்டி நோன்புங்கிற பேர்ல வழிகட்டு போனார்களே, இஸ்லாத்தில் இல்லாத இஸ்லாத்திற்கு எதிரான காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன்தரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தாபி தாவல் ஜாஹிலியா, யார் துக்க நேரத்திலே கன்னங்களில் அறைந்து கொள்கிறானோ, அவன் கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொள்கின்றானோ, அவன் தங்களுடைய சட்டை பைகளை கிழித்துக் கொள்கிறார்களோ, இவர்கள் லைசமின்னா என்னை சேர்ந்தவர்களே கிடையாதுன்னு வன்மையா கண்டிச்சாங்களே. கண்டிக்கப்பட்ட செயல் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதை வலியுறுத்தினார்களோ அந்த நோன்பு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ இந்த ஒரு 10-15 ஆண்டு காலமாக இதை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு அடைந்து அந்த தீமைகள் குறைந்திருக்கிறது, இந்த நன்மைகள் அப்படியே மலர் விட்டிருக்கிறது என்றால், இப்படி மலர்ந்த இந்த நன்மைகள் நீடிக்க வேண்டும் என்றால் இந்த நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கொண்ட ஆளின் பெருந்தகைகள் தங்களுடைய கல்வியை அமானிதத்தை மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை உரிய முறையிலே நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு பயந்து சரியான மார்க்கத்தை சொல்வார்களே. ஆனால் இந்த சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்கிற காலகட்டத்திலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்கள் இறைவா இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையை தா என்ற அவருடைய கோரிக்கை அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையில் நன்மையை தா என்ற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு, வகினா அதாபன்னார், நரக படுகொலியிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக என்று சொல்லக்கூடிய இந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படும். இவை அனைத்திற்கும் மூலதனமாக இருக்கின்ற அந்த இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய உத்தரவு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். இறைவனுடைய அச்சம்தான் உங்களை முஸ்லிம்களாக வாழ வைக்கும். இறைவனுடைய அச்சம் இல்லாமல் நீங்கள் நடந்தால் முஸ்லிம் என்ற இந்த கொள்கையிலிருந்து உங்களை தடமுறல செய்துவிடும் என்பதற்குத்தான் இந்த கட்டளை இறைவன் போதிக்கின்றான். எனவே நாம் வாழ்கிற காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒழுக்க சீலர்களாகவும் சிறந்த கொள்கையுடையவர்களாகவும் நேர்மை மிக்கவர்களாகவும் சிறந்த கண்ணியத்தோடும் நம்முடைய மனைவி மக்களுக்கு உரிய கணவனாகவும் தகப்பனாகவும் நம்முடைய பெற்றோருக்கு சிறந்த பிள்ளைகளாகவும் வாழ்ந்து மரணிக்கின்ற பக்குவத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Allah